ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே பாதுகாப்பா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். வாழ்க்கையில பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது. வீட்டுக்குள்ள இருந்தா பாதுகாப்பு, அம்மா அப்பா கூட இருக்கலாம், இல்லைன்னா கணவன் மனைவியா இருந்தா கூட பாதுகாப்பா இருப்போம்னு நினைச்சு நம்ம உணர்றோம். ஆனா முக்கியமான பாதுகாப்பு, நமக்கு தேவையான பாதுகாப்பு எங்க இருக்குங்கிறத இந்த வீடியோ கடைசி வரை கேட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். கழுகு என்ன பண்ணும்? எல்லாரும் சொல்றோம் அது வானத்துல வேட்டையாடும் அப்படின்னு. ஏன்னா இது முடிச்ச உடனே மனுஷனுக்கு வரணும். உங்க நிலையை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ஈகிள் என்ன பண்ணுது? ஒரு ஸ்பேரோவை துரத்திட்டே போகுது, பயங்கர வேகமா துரத்திட்டு போகுது. நல்லா பாருங்க, ஈகிளோட கெப்பாசிட்டிக்கு ஒரு காமன் சென்ஸ்ல கேட்டேன். நான் சொல்றது நல்லா கவனிங்க. அந்த குருவி பறந்து போகுது, துரத்துறது யாரு? ஈகிள். படன்னு சில குருவி என்ன பண்ணும்? எஸ்கேப் ஆகி நெஸ்ட்ல போய் உட்காந்துரும். எங்க உட்காரும்? நெஸ்ட்ல. இப்ப யதார்த்தமா காமன் சென்ஸோட பதில் சொல்லணும். இப்ப அந்த குருவி நெஸ்ட்ல உட்காந்துச்சு. அந்த நெஸ்ட்ல உட்கார்ந்த குருவிய இந்த ஈகிள் நெஸ்ட்ல உட்காந்து சாப்பிடுறது ஈஸியா? நாட் ஈஸியா? ஈஸி. ஆனா உட்காந்து சாப்பிடுமா? சாப்பிடாது. அவ்வளோ வேகத்துல வந்த கழுகு இந்த குருவி போய் அந்த கூண்டுல உட்காந்துருச்சு. நெஸ்ட்ல உட்காந்த குருவி இந்த கழுகு என்ன தெரியுமா பண்ணும்? அதே ஸ்பீட்ல யூட்டர்ன் எடுத்து போயிடும். இப்ப இந்த குருவி படத்துல இருக்குமா? ஐயோ கழுகு வந்துருமோ, டெய்லியும் பிரேயர் பண்ணுமா? பண்ணாத. ஆனா இதுக்கு தானாவே இறைவனின் வெளிப்பாடு பயமற்ற நிலையில இருக்கும். ஏன்னா அதுக்கு சந்தேகமே வராது இறைவன் படைப்பு. அந்த குருவி தன்னோட கூண்டுக்கு போனாலே துரத்தின கழுகே தன்னை தாக்காதுன்னு சக்தி இருக்கும் போது, நீ இறைவனோட கூண்டுக்கு போனா உன்னை எப்படி மத்தது தாக்கும்? இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும். நமக்கு பாதுகாப்பு வீட்டிலயோ, அம்மா அப்பாட்டையோ, கணவன் மனைவிட்டையோ இல்ல, ஆண்டவர் கையில தான் இருக்குது. இதை முழுமையா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இது உண்மையான கருத்துன்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரை வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.